எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். முட்டையை வச்சு அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிற நோட் பண்ணிக்கிறீங்க. இங்கே 2 முட்டை எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூனுக்கு பட்டர், 4 டேபிள் ஸ்பூனுக்கு பால், அப்புறம் மஞ்சள் பொடி வந்து 1/4 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு கொஞ்சோண்டு நம்ம சேர்க்க போகிறோம். முதல்ல ஒரு பவுலில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால். இது வந்து நான் 2% மில்க் சேர்க்குறேன். நீங்கள் ஹோல் மில்க் வச்சிருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் லோ ஃபேட் வேண்டாம். அதை சேர்த்துக்கினாலும் இந்த மாதிரி நல்லா அடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் பட்டரை சேர்த்துக்கிறங்க. அதில் பட்டர் சேர்த்தா நல்லாயிருக்கும். மற்ற எண்ணெய்கள் ஊற்றுறதோடையோ நெய் ஊற்றுறதோடையோ. இதை நீங்கள் மைக்ரோவேவ்ல வச்சு நான் இங்கே 1.5 நிமிஷம் வச்சு எடுத்தேன். ஒவ்வொரு மைக்ரோவேவை பொறுத்து. ஆனால் 1 முட்டை வச்சிங்கன்னா 1 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிறோங்க. இதில் 2 முட்டை வச்சனால 1.5 நிமிஷம் வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நமக்கு வந்துருச்சு. இது ரொம்ப ஈஸியாக காலையில் நீங்கள் பண்ணிடலாம். எந்திரிச்ச உடனே வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவே இருக்கும். அப்போ குக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் முட்டையை உள்ளே வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரெட்டு கடையில் வச்சு சாப்பிட்றலாம். இல்லைன்னா இந்த முட்டையோட ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் இருந்தால் அதை போட்டு பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் மார்னிங். இல்லைனா லஞ்சுக்கு கூட நீங்கள் இதை இடையில வச்சு சாண்ட்விச் மாதிரி லெட்யூஸ்லாம் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சமையல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள்.